வாக்கெடுப்பு நேரலை தொடர்கிறது. நாட்டின் 543 தொகுதிகளிலிருந்தும் செய்தியாளர்களிடமிருந்து நேரடியான தகவல்களை பெற்று ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய இந்த செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு வெற்றி எங்கே வருகிறது, வெற்றி மாறக்கூடிய எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40 இடங்களிலும் முன்னிலை வைக்கக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது. தருமபுரியில் மட்டும் அந்த வெற்றி என்பது மாறி மாறி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த போட்டி கடுமையானதாக இருக்கிறது. அதே போல விருதுநகர்ல போட்டி கடுமையானதாக இருக்கிறது. இதுல தற்போதைய நிலையில திமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். தருமபுரி உள்ளிட்ட அத்தனை இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிற இடத்தை பார்க்கிறோம். ஆனால் தற்போதைய நிலைதான் இன்னும் வாக்கு எண்ணிக்கைக்கான தூரம் இருக்கிறதால இதே எண்ணிக்கை நீடிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அகில இந்திய அளவில் 295 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிற இடத்துல என்டிஏ இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 295 இடங்களிலும் 232 இடங்களில் இந்தியா கூட்டணிக்கான முன்னிலையும் இருப்பதை பார்க்கிறோம். 16 இடங்கள்ல மற்றவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது? பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையிலிருந்து இந்தியா கூட்டணி சரிவு இல்லை, ஆனால் கூடுதலான இடங்களை பெறுகிறது. அதேபோல என்டிஏக்கான எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. கடந்த முறை 303 எண்களை பாரதிய ஜனதா கட்சி தனித்து பெற்ற இடத்துல இப்போது அந்த 303 என்பது கூட்டணிக்கே வரவில்லை என்கிற போது எங்கே எல்லாம் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது, எங்கே வாக்குகள் மாறி இருக்கின்றன அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க இருக்கின்றோம். இந்திய அளவில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம முழுமையா அந்தந்த பகுதியில் எந்தெந்த பகுதி எந்த மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பிரத்யேகமான காட்சிகளோடு சேர்த்து அந்த தரவுகளோடு இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டினுடைய முடிவுகளையும் கூட தரவுகளோடு பார்க்கலாம். இந்த அமர்வில் என்னோடு திரு பாலச்சந்திரன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அதே போல திரு கோலால சீனிவாஸ், திரு திருப்பதி நாராயணன், டாக்டர் சஃபியுல்லா நால்வருமே இணைகிறார்கள். நம்ம தொடர்ந்து போகலாம். என்னுடைய டேட்டா கொஞ்சம் உங்களுக்கு நம்ம பிரசன்டேஷன்ல போடலாம், மேஜிக் வால்ல இந்த எண்ணிக்கைகள். அதுக்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கையும் கூட பார்த்துடலாம். முதல்ல இப்போதைய நிலையில யார் யாருக்கு என்ன. பாரதிய ஜனதா கட்சி 238 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறது. 3 இடங்கள்ல வெற்றி, 241 மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தற்போதைய எண்ணிக்கை. காங்கிரஸ் கட்சி 99 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறது. அதாவது வெற்றி பிளஸ் 98 முன்னிலை என்று 99 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியும், 35 இடங்கள் சமாஜ்வாடி கட்சிக்கான முன்னிலை என்பதாக இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 29 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறது. 21 இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம், இப்போது அது 22 ஆகிறது. அந்த முடிவுகளும் வந்த பிறகு தருமபுரி மட்டும் இன்னும் தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கின்படி தருமபுரியில் இன்னும் பிஜேபி முன்னிலை, எனவே மாறி வரலாம் அல்லது 21 என்பது நீடிக்கலாம். அதேபோல ஜேடியு 14 இடங்களில் முன்னிலை. இதெல்லாம் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கைகளை தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலிருந்து நம்ம அதிகாரப்பூர்வ எண்ணிக்கைகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை கடந்து உத்தரப்பிரதேசம் தான் இங்க பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது அல்லது கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாநிலமாக மாறி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய எண்ணிக்கைக்கு போவதற்கு முன்னால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 543 நம்ம நியூஸ் 18 டேட்டா சென்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணிக்கையில் என்டிஏ 295, இந்தியா 232 என்றால் 103 இடங்களை கூடுதலாக இந்த முறை முன்னிலையில் இருக்குது இந்தியா கூட்டணி. அதே போல என்டிஏக்கு பாஜக கூட்டணிக்கு 55 இடங்கள் இழப்பு, மற்றவர்களுக்கு 48. இதில் பகுஜன் சமாஜ் உள்ளிட்டவர்களாம் இழப்பு என்பதும் மற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தினுடைய முடிவுகள் அப்படிங்கிறது தான் நிறைய எதிர்பார்ப்புக்குரிய ஒன்றாக மாறி இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து உத்தரப்பிரதேசத்தில் யார் யாருக்கு என்ன விதமான எண்ணிக்கைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 80 இடங்கள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு 43 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். என்டிஏ பாஜக கூட்டணி 36 இடங்களில் முன்னிலை வைக்கிறது, மற்றவர்களுக்கு 1. அப்படின்னா 37 இடம் கூடுதலாக கடந்த முறை விட இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து தற்போதைய நிலையில் முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு இடம் பார்க்கிறோம். பாஜக கூட்டணிக்கு 28 இடங்கள் அங்கே மைனஸ் ஆகிருக்கு, அவங்க இழந்திருக்கிறாங்க அல்லது பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்றாக இருக்கிறது. மற்றவர்கள் 1. பிஎஸ்பி 10 இடங்கள்ல இருந்து இந்த முறை 0 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது இருக்கக்கூடிய சூழல்ல இந்த எண்ணிக்கைகள் பெரும்பாலும் எல்லோருமே அறிந்த எண்ணிக்கைகளாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த எண்ணிக்கைகள் அடிப்படையில் ரீஜன் வைஸ் நம்ம பார்த்தலாம். பெரும்பாலும் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு பூஸ்ட் கொடுத்துருக்கிறது பூர்வாஞ்சல்ல. இந்தியா கூட்டணிக்கான ஒரு கூடுதல் வெற்றி என்பது இந்த முறை வந்திருக்கிறத பார்க்கிறோம். பூர்வாஞ்சல் பிரதேசம் இந்த இடத்துல 2019 தேர்தலோடு ஒப்பிடும்போது 16 இடங்கள் கூடுதலாக இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சிருக்குது. பூர்வாஞ்சல்ல தான் என்டிஏ கூட்டணிக்கு 14 இடங்கள் இங்கே முன்னிலை வைக்கிறாங்க. ஆனால் 9 இடங்கள் அவங்க கடந்த முறையை விட குறைவான பின்னடைவை சந்திக்கக்கூடியது. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு 6 இடங்கள் பின்னடைவு, 0. அங்கே எந்த இடமும் இல்லைங்கிற இடத்துல இருந்து பூர்வாஞ்சல்ல இந்த இடம் ஒரு பெரிய அளவுக்கு 30 இடங்கள் இருக்கக்கூடிய பூர்வாஞ்சல் பகுதியிலிருந்து 16 இடங்கள்ல இந்தியா கூட்டணி முன்னேறி இருக்கிறத பார்க்கிறோம். சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்கும் கூடுதலாக 15 இடங்கள் கிடைக்குது. கடந்த முறை ஒரே ஒரு இடம் வெற்றி பெற்ற இடத்துல இருந்து இந்த முறை அப்படி கிடைக்குது. அதே போல
மற்ற ரீஜனில் குறிப்பாக நம்ம வந்து வெஸ்ட் பார்க்கலாம். வெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமாக ஒன்றா இருக்கும். உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதி, அதில் மொத்தமாக இருக்கக்கூடிய 17 தொகுதிகளில் என்டிஏக்கு 10 இடங்கள் முன்னிலையில் இப்போ இருக்கிறாங்க. ஆனால் கடந்த முறையை விட 4 இடங்கள் குறைவு, பின்னடைவு சந்திக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு 7 இடங்கள் கூடுதலாக வருகிறது முன்னிலையில் இருக்கக்கூடியது. அதில் 6 கூடுதலான இடங்கள் கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த முறை 6 இடங்களில் கூடுதலாக இடங்களை பெறாங்க. பகுஜன் சமாஜ் அஃப்கோர்ஸ் 2 இடம் இருந்துச்சு, இப்போ எதுலையும் இல்லை அப்படிங்கிற இந்த எண்ணிக்கையை பார்க்குறோம். இந்த 2 ஜோனும் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கான கூடுதல் இடங்களை கொடுக்கக்கூடியதாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். மற்ற இடங்களில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கிறது என்றாலும் கூட இந்த அளவுக்கு கூடுதலான இடங்களை அவர்கள் பெறவில்லை. அவாத்தில் என்டிஏ 13, அங்கே கூடுதலான இடங்கள் 12 இடங்கள் அங்கே வந்து அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்குது. இந்தியா கூட்டணிக்கு 6 இடங்கள் தான் வருது. உத்தரப்பிரதேசத்தினுடைய இந்த பகுதியில் இந்தியா கூட்டணிக்கு 13, என்டிஏ கூட்டணி 6 என்பதாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த எண்ணிக்கையும் நம்ம இதில் பார்க்குறோம். இதை தாண்டி இது ஜோன் வைஸ் இருக்கக்கூடியது. இதுலேயே மக்கள் என்னவாக வாக்களித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். எந்த பகுதி மக்கள் என்னவாக வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரூரல் சீட்ஸை நம்ம முதல்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. 16 தொகுதிகள் கிராமப்புற பகுதிகளாக இருக்குது அப்படின்னா நான் ஒரு முறை இன்னொரு முறையும் நம்ம பார்த்துடலாம். எஸ், ரூரல் தொகுதிகள் நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தலாம். இந்த அமர்வில் நம்மோடு திரு பாபு முருவேல் அவர்களும் இணைகிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம அகில இந்திய அளவில் எண்ணிக்கையை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறோம். திரு பாபு முருவேல், நீங்களும் அதில் உங்களுடைய பார்வையை சொல்லலாம். ஏன்னா அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணியில் இருந்தீங்க, தேசிய அளவில் அந்த அடிப்படையிலையும் அதை பார்க்க முடியும். ஸோ ரூரல் சீட்ஸில் என்ன எண்ணிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உத்தரப்பிரதேசத்தினுடைய ரூரல் சீட்ஸ் 59 இடங்கள். எஸ், இதுதான் மொத்தமாக உத்தரப்பிரதேசத்தினுடைய ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 59ல் 36 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. கிட்டத்தட்ட 32 இடம் அவங்களுக்கு வந்து ரூரல்லேருந்து தான் கூடுதலாக கிடைச்சிருக்குது. என்டிஏக்கு 24 இடங்கள் கிடைக்குது. 23 இடங்கள் அவங்க வந்து இழக்கிறாங்க ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடியதில். பகுஜன் சமாஜ் 8 இழக்கிறாங்க. இது ரூரல். அதே போல் நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஏரியா அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கிறது இந்தியா கூட்டணிக்கான இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறதுல அர்பன் வந்து பெரும்பாலும் என்டிஏக்கு தான் வாக்களிச்சிருந்தாங்க. அதையும் பார்த்துடலாம். அர்பன் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தொடக்க நிலையில் என்டிஏ இருந்தாங்க. 3 தொகுதிகள் 3 என்டிஏ அப்படின்னு இருக்குது. செமி அர்பனையும் கூட நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். இதில் அர்பன் 3, செமி அர்பன் சீட்ஸையும் சேர்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக செமி அர்பன் அண்ட் அர்பன் இந்த ஸ்டேட்ஸை பொறுத்து 22 இடங்கள் மொத்தமாக உத்தரப்பிரதேசத்தில். அதில் 13 இடங்களில் என்டிஏ வெற்றி பெறுகிறது. இந்தியா கூட்டணி 7 இடங்கள், மற்றவர்களுக்கு ஒன்று, பிஎஸ்பி 1. இப்போ ரூரல் அர்பனுங்கிற ஒரு டிவைடு இங்கே இருக்குதா, அது அப்படியே கன்வே ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி உங்கள் பார்வை வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்ததாக முஸ்லீம் மெஜாரிட்டி அப்படி எல்லாமும் இருக்குது, நம்ம அதையும் கூட பார்க்கலாம். எஸ் பாலச்சந்திரன் சார், எப்படி பார்க்குறீங்க இதில்? பொதுவாக ரூரல் ஏரியாஸ் வந்து இந்தியா கூட்டணி இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அர்பன் அதுக்கப்புறம் மெட்ரோபாலிட்டன் இதில் வந்து பிஜேபி தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, செமி அர்பனில் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. இது காரணம் என்னன்னா, இவங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்ததில் பெருமளவு வாக்குறுதிகள் வந்து கிராமப்புறங்களையும் ஏழை எளியவர்களையும் அவர்களுடைய நலத்திட்டங்களை மனசில் வச்சு கொடுத்த வாக்குறுதிகள் அது அங்கே வந்து போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஓகே, திரு கோலாகலம் எப்படி பார்க்குறீங்க இதில்? ஒன்று பூர்வாஞ்சல், இன்னொன்று கிராம பகுதிகள் பாஜகவுக்கு இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் கை கொடுக்கலையா, எப்படி பார்க்க? அதாவது இதுக்கு முன்னால் வந்து கிராமம் நகரம் எல்லாத்துலேயுமே பிஜேபி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2014லையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை வச்சு தான் இனிமேலும் பிஜேபி வந்து ஒரு அர்பன் பார்ட்டி அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லப்பட்டது. இந்த முறையில் திரும்ப வந்து ஒரு தெளிவான ஒரு போலரைசேஷன் ரூரல் சைடில் ஆன்டி பிஜேபி வந்திருக்கு. அப்படின்னா ஒரு விஷயம், இந்த 1 லட்சம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கட்டாக்கட்னு சொன்னது, அந்த விஷயம் வந்து சிறப்பான முறையில் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் அதுக்கு கவுண்டராக இருக்கக்கூடிய விதத்தில், மக்களை கவரக்கூடிய விதத்தில் ஒரு இலவசங்கள் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் பிஜேபி சைடு கிடையாது. ஆனால் இதில் ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இப்போ போன தேர்தலில் இதே போல ராகுல் காந்தி நியாய் அப்படிங்கிற அடிப்படையில் 72,000 கொடுத்தார். 72,000 சொன்னது இது எடுபடலை, ஆனால் இது எடுபட்டிருக்கு. எஃபெக்டிவா கன்வே பண்ணிருப்பாங்களா? இருக்கலாம், மேபி ரொம்ப எஃபெக்டிவா கன்வே பண்ணுவாங்க. இப்ப கூட்டணி சார்பா எல்லா கட்சிகளும் அதை பத்தி பேசுது. இப்ப இருக்கிற மாதிரி ஒரு 28
கட்சிகளுடைய கூட்டணி, இந்தி கூட்டணி, அந்த மாதிரியான ஒரு கூட்டணி போன தடவை கிடையாது. அதனால எஃபெக்டிவா அவங்க ரோல் பண்ணிப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா நான் கவனிக்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸுக்கும் ஒரு முக்கியமான ஓட் பேங்க் முஸ்லீம், அதே போல சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் முக்கியமான ஓட் பேங்க் முஸ்லிம்ஸ் பிளஸ் யாதவ். இந்த ரெண்டு பேருமே ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால முஸ்லீம் ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட்டே ஆகல. முஸ்லிம்ஸ் ஓட்டு அதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா நான் தனியா சொல்றேன். காங்கிரசினுடைய அடிப்படையான ஒரு வாக்கு வங்கி ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கிறது பரவலாக பார்ப்போம். அதை இழந்துட்டாங்க அப்படிங்கிறதும் பெரும்பாலும் இருந்தது. இந்த முறை அது என்னவா இருக்கு அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தினுடைய தொகுதிகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தலித்ஸ் வந்து 20% மேலாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா 45 சீட், அப்படி 20% மேலே இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்தியா கூட்டணிக்கு 31 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். 28 தொகுதிகள், அந்த தொகுதிகளில் இருந்து 20% மேலே எஸ்சி குறிப்பாக ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல பார்க்கிறோம். 13 இடங்கள்ல என்டிஏ கானதாக முன்னிலை இருக்குது. அதுல 22 இடங்கள்ல என்டிஏ இழக்குது. பகுஜன் சமாஜ் குறிப்பா நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான ஒரு கட்சி அப்படின்றதாக நடக்கக்கூடிய இடத்துலையும் அந்த இழப்பு இருக்கு, -7. ஸோ அவர்களுடைய வாக்குகளையும் சேர்த்து இந்த முறை காங்கிரஸ் சமாஜ்வாதி இந்த கூட்டணி கைப்பற்றிருக்கிறது அப்படிங்கிற, அல்லது அதை கைப்பற்ற போகிறது, முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்க்குறோம். இதோட சேர்த்து நான் வரேன். அடுத்த ஒரு டேட்டா பாயிண்ட்டை பார்த்துட்டு திரு நாராயணன் அதுபோல் சஃபியுல்லா அவங்க இன்னைக்கும் பார்த்துடலாம். இதில் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டீங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். 20% மேலாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள், அதில் என்ன வருது அப்படின்னா 35 தொகுதிகள் அங்கே வருது. அதில் 18 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. இப்போதும் என்டிஏ முன்னிலை, ஆனால் கடந்த முறையை விட 9 இடங்களில் குறைவு. இந்தியா கூட்டணிக்கு 16, கூடுதலாக 13 இடங்கள் வருது கடந்த முறையோட ஒப்பிடும்போது. ஆனால் ஒட்டுமொத்த எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது இன்னமும் என்டிஏ கூடுதலான இடங்களை பெறக்கூடியதை பார்க்குறோம், மற்றவர்களுக்கு 1 அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இது ஒரு ஓட் பேங்க்ல நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் இதெல்லாம் தான் தீர்மானிக்கும் சக்தினா, இந்த தீர்மானங்களை மாறி இருக்கா திரு நாராயணன், எப்படி பார்க்குறீங்க சார்? சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் இதுவரையிலும் இப்போ நம்ம பார்க்கிற வரையிலும் 53 இடங்கள் குறைவாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. 303 மைனஸ் இப்போ 250 வச்சுங்க, 241 நான் உங்களுக்கு சொன்ன தேர்தல் ஆணையத்துடைய எண்ணிக்கை 246 வந்துருச்சு. உங்களுடைய சேனல் 245 வச்சுப்போம். ரைட். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58 60 கூட வச்சுங்க, ஒன்றும் பெரிய இஷ்யூ. ரைட். இந்த 60ல் சுமார் 30 சீட், 28 சீட் சொன்னீங்க. ஆமாம், யூபியிலே போயிடுச்சு. ஆமாம். வெஸ்ட் பெங்காலில் ஒரு எனக்கு தெரிந்து ஒரு 8 சீட்டோ 10 சீட்டோ, ராஜஸ்தானில் ஒரு 10